மரபு தொடரில் அகட விகடம் அப்படிங்கிறதுனா தந்திரம்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துலையோ அகலக்கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அளவு கடந்து போகாத. இப்போ ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப முதலீடு போட்டு ரொம்ப பெரிய லெவலில் தொடங்கக்கூடாது. இப்போ இந்த சேலை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கல்ல. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பிஸ்னஸ்னால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கும் போதே ரொம்ப பெரிய அளவில் பண்ணக்கூடாது. சின்ன சின்னதாக போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முதலீடை பெருக்கி அப்படியே வைக்கணும். அதான் அகலக்கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல். அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியும் உண்டுல்ல. அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். இங்கேருந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்குன்னு தோணும். அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? படிக்கிறது கஷ்டமாக தோணும். இப்போ நம்ம இப்போ 25-26 வயசு ஆன பிறகு நமக்கு என்ன தோணும்? ஸ்டூடெண்ட்டாகவே இருந்திருக்கலாம், குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதில்ல. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைனா பொய் தோற்றம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அக்கு தொக்கு. அக்கு தொக்குன்னா என்னவா? தொடர்பு அல்லது ஒட்டுப்பற்று அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அக்கு தொக்குன்னா ஒட்டுப்பற்று. இப்படி வச்சுக்கோங்க. இக்கு கூன்னு வருது, இங்கேயும் தொக்கு, இக்கு கூ. அது மாதிரி இட் ட்ரூ அந்த மாதிரி வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது தொடர்பு. அடங்கா பிடாரி அப்படின்னா யாருக்குமே அடங்காதவனையோ இல்லை அடங்காதவளையோ தான் என்ன சொல்லுவாங்க? அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகட விகடம்னா தந்திரம், அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல்,